பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டுப் போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இந்த வசனத்தில் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு மெயினாக தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைக்கு என்ன அப்படின்னா, விசாலம், பரந்த இடம், உலகம், அதை தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன், நீ என்னிடத்துல வா. வந்தார், ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நான் என்னைக்கு ஆண்டவர் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்ததோ உடனே பேக்ஸ்லைட் ஆகி நான் மீன் பிடிக்க போகிறேன். எனக்கு அந்த வேலை தான் தெரியும். இன்னொன்று, அது எனக்கு விசாலமாக இருக்குது, பரந்த இடமா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் அங்கே போகிறேன். இனிமேல் என்னால் மனிதர்களெல்லாம் பிடிக்க முடியாது. நீங்கள் இருந்தீங்க, உங்கள் கூட இருந்தேன். இப்போ நீங்கள் இல்லை, நான் இருக்க முடியாது, இதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து, அவர் மட்டும் போயிருக்கலாம். போனவர் சும்மா போனாரா? கூட இருந்த எல்லா சீஷர்களிடத்துலையும் அதை சொல்கிறாரு. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நாங்களும் வரோம், இனிமேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் இனிமேல் இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம், வாங்க நம்ம சேர்ந்தே போய் மீன் பிடிக்கலான்னு போகிறாங்க. போனவங்க மீனை பிடிச்சாங்களா அப்படின்னா மீனை அங்கே பிடிக்கலை. இப்போ என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம இடுக்கமான வழியில் நடத்திட்டுருக்கிறாருன்னா நம்ம சந்தோஷமாக அந்த வழியில் பிரயாணம் செய்யணும். அதை விட்டுட்டு, இல்லை இதுக்கு முன்னாடி நான் விசாலமான வழி இருந்தது, எனக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்துச்சு, நான் அந்த வழிக்கே போகிறேன் அப்படின்னு போனால் இந்த நிலைமை தான் ஆகும். அங்கே ஒன்றும் நடக்காது. எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பின்னாடி அது தீமையாக தான் முடியும், அது நன்மையாக முடியாது. நீங்கள் வேதத்திலே பாருங்களேன், யூதாஸ் என்ன பண்ணுறாரு, 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்குறாரு. அவருக்கு 30 வெள்ளிக்காசு ஒரு விசாலமாக தெரிஞ்சிச்சு. இந்த 30 வெள்ளிக்காசை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு வீட்டை கட்டலாம், அதை செய்யலாம், இதை செய்யலான்னு யோசித்து இயேசுவை காட்டி கொடுத்தார். ஆனால் கடைசியில் யூதாஸோட நிலைமை என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் காயினுக்கு ஆபேலை கொல்றதுக்கு வழி விசாலமாக இருந்துச்சு, ஈஸியாக கொன்னுட்டான். ஆனால் காயினுக்கு என்ன வந்தது, சாபம் வந்துச்சு, சபிக்கப்பட்டு போனான், அவன் சந்ததி சபிக்கப்பட்டு போச்சு. சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும். நம்மள்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்குது, நாம் என்ன வேணால் செய்யலாம், நாம் செஞ்சால் யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி காயினை போல் முடிவெடுத்து ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடும்போது பின்னாடி அது சாபத்தை கொண்டு வரும். விசாலமாக பயணம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குது அப்படின்னா நாம் ரொம்ப கவனமாக ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரணும். அங்கே ஏதோ தப்பு உண்டாகிட்டுருக்கு அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஆபிரகாம் அப்படி தான் என்ன பண்ணார், ஆகாரோட சேர்ந்தார். ஏன் சேர்ந்தார், தான் மனைவியே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆகாரோட சேர்ந்து எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார், நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை நீ பெறுவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வழி விசாலமாக இருந்துச்சு. ஆகாரோட சேர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மனைவியே அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சேரலாம். ஆண்டவரிடத்தில் பேசுகிறத ஆபிரகாம் அங்கே மறந்துட்டார்.
அவர் கண்கள் மறைக்கப்பட்டு போச்சு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மறைந்து போனது. அதனால ஒரு பெரிய பிரச்சனையை ஆபிரகாம் ஃபேஸ் பண்ணார். ஏன்? வழி அங்கே விசாலமாக இருந்தது. அதனால தான் எங்கெல்லாம் வழி விசாலமாக இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு பாவம் செய்கிறதற்கு வழி ரொம்ப விசாலமாக இருக்குது. இங்கே அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு பாவத்தை அருமையாக செய்யலாம். அதான் கையில் இருக்க ஃபோன் போதுமே. ஃபோனை வச்சு நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை வேணாலும் செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வழியை விசாலமாக்கி கொடுத்துருக்குறான் சாத்தான். இன்னைக்கு அசுத்தமாக வாழ்கிறது ஈஸி, விசாலமாக இருக்குது. எப்படி வேணாலும் அசுத்தமாக வாழலாம். ஏன்னா சுற்றி அசுத்தம்தான் நிறைந்திருக்கு. அதிகமாக அசுத்தம்தான் இருக்குது, பரிசுத்தம் குறைவாக இருக்குது. அதனால் அசுத்தமாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப விசாலமாக இருக்குது. இன்றைக்கி பொறாமைங்கிறது ரொம்ப விசாலமாக இருக்குது. ஈஸியாக யார் மேலே வேணாலும் யாரும் பொறாமைப்படலாம். ஏன்? பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே பொறாமைப்படுறதும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலே பொறாமைப்படுறதும், ஊழியர்கள் விசுவாசிகள் மேலே பொறாமைப்படுறதும், விசுவாசிகள் ஊழியர்கள் மேலே பொறாமைப்படுறதும், சகோதரன் சகோதரன் மேலே பொறாமைப்படுறதும், சகோதரிகள் சகோதரிகள் மேலே பொறாமைப்படுறதும், இதெல்லாம் வழி விசாலமாக இருக்குது. ஆனால் பொறாமைப்படாமல் அந்த இடத்துல அவங்க மேலே அன்பு கூறுகிறதற்கும், அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறதற்கும், அவங்களுக்காக கர்த்தரிடத்தில் நிற்கிறதற்கும் முடியாது. ஏன்னா அது குறுகிய வழி. அது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்? நாம் பொறாமைப்படுறது ஈஸியாக நம்ம செய்ய முடியும். பெருமை, எதற்கெடுத்தாலும் பெருமை, எதை செய்தாலும் பெருமை, எந்த விஷயத்துலேயும் பெருமை பெருமை பெருமை. இது பகிர்ந்து பரந்த இடமா இருக்குது. அநேகருக்கு பகிர்கிறது போல் இந்த பெருமை பறந்து இருக்குது. அதனால் பெருமைப்படுறதுல ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் தாழ்மைப்படுகிறதுல கஷ்டம் இருக்குது. அது குறுகலாக இருக்குது. அந்த வழியை யாரும் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இது மாதிரி தான் பரியாசம் பண்ணுகிறதுக்கு இன்னைக்கு வழி விசாலமாக இருக்குது. யாரை வேணாலும் ஈஸியாக பரியாசம் பண்ணிடலாம், கிண்டல் பண்ணிடலாம், கேலி பண்ணிடலாம், அவதூறு பண்ணிடலாம். அதுக்கு சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலையா, இஷ்டத்துக்கு நீங்கள் சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி அவதூறு பரப்பலாம், அவங்கள பற்றி பேசலாம், அவங்கள பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம், கட்டுக்கதைகளை சொல்லலாம், அவமானப்படுத்தலாம், நிந்திக்கலாம், காயப்படுத்தலாம், கேலி அடிக்கலாம். அதற்கெல்லாம் வழி விசாலமாக தான் இருக்குது. இதே ஆண்டவர் சொன்னபடி பரிசுத்தத்தை பேசுகிறதற்கோ, ஆண்டவருடைய சத்தியத்தை பேசுகிறதற்கோ, ஆண்டவரை பற்றி பேசுகிறதற்கோ, நீதியையும் நேர்மையையும் உண்மையையும் பேசுகிறதற்கோ, ஒழுக்கத்தை பேசுகிறதற்கோ இன்னைக்கு வழி விசாலமாக இல்லை. இப்போ இதுலேருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, வழி விசாலமாக இருக்குது, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அங்கே வழி விசாலமாக இருக்குது அப்படின்னா அது கர்த்தரின் சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறதா, இல்லை மனித சித்தத்தின்படி நடக்கிறதா, இல்லை சாத்தானுடைய இடையூறு அங்கே இருக்குதா, இதெல்லாம் நாம் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டியிருக்கு. இல்லை அப்படின்னா இந்த பேதுருவை போல், ஆபிரகாமை போல், இவங்களை போல தான் நாம் என்ன பண்ணுவோம், கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். ஏன் யோனாவை எடுத்துங்களேன். யோனா என்ன பண்ணார்? யோனாவை நினைவேக்கு போனார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நினைவேக்கு போ, அங்கே அவங்க பண்ணுற பாவம் என் சமூகத்துக்கு வந்து எட்டுது, நான் அவங்கள அழிக்க போகிறேன், அவங்கள மனம் திரும்ப சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆனால் யோனா என்ன பண்ணுறாரு? நான் மினிஸ்ட்ரியெல்லாம் பண்ண முடியாது, நான் ஊழியம்லாம் பண்ண முடியாது, நான் சுகபோகமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் என்ன போய் அவனுங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டும், அவங்க அழிந்தால் அழிந்து போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என்ன பண்ணுவேன், நான் தர்சீஸுக்கு போகிறேன். தர்சீஸுக்கு தான் போனார் யோனா. ஆனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? சும்மா விட்டாரா யோனாவை?
அங்கேருந்து கடலில் தூக்கி போட்டாங்க யோனாவை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மீன் வயிற்றில் 3 நாள் படாத பாடுபட்டார். அப்போ தான் யோனா உணர்ந்தார், ஆகா நம்ம பண்ணுறது தவறு, நாம் வழியை விசாலம்னு நினச்சி தேர்ந்தெடுத்துட்டோம், இல்லை ஆண்டவர் காட்டின பாதை தான் சரியான பாதை, நாம் அந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் சொல்கிற அந்த இடத்துக்கு நினைவேக்கு போனார். இது போல தான் இன்றைக்கும் நாமும் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இல்லைப்பா இந்த வழியில் போ, இது குறுகலாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும், கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும், ஆனால் நீ இந்த வழியில் போ, உனக்கு உன்னுடைய பிற்காலம் நல்லா இருக்கும், நீ சுகமாக இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, பாதுகாப்புடன் இருப்ப. ஆனால் இப்போ இந்த வழி உனக்கு விசாலமாக இருக்கும், எல்லாம் கிடைக்கிறது போல் இருக்கும், எல்லாம் நடக்கிறது போல் இருக்கும், ஆனால் கடைசியில் அந்த வழியே உன்னை தீமைக்கு நேராக நடத்தும், உன்னை அழிவுக்கு நேராக நடத்தும், அதை நீ புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான், விசாலமாக இடுக்கமான வாசலா, எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? முடிவை ஆண்டவர் நம்ம கரத்திலே ஒப்பு கொடுத்துட்டார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.